அருமையாக சமைக்கிறான், அல்வா சாப்பிட்றான். வாங்க சமைக்கலாம். இதில் அடுப்பு எடுத்து வச்சு அடுப்புலலாம் விறகு வச்சு நல்லா எரிய வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு தேவையான ரஸ்க் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், கொஞ்சம் ஏலக்காய், அடுப்பில் கடாயை வச்சு நல்லா காய விட்டுக்கலாம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் நெய் விட்டுடலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க ஏலக்காயை போட்டுடலாம். முந்திரி பருப்பு எடுத்து போட்டுடலாம். அப்புறம் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுடலாம். கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுட்டு நெய்யில் நல்லா வறுத்தெடுத்துடலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன், அதனால் கருகிருச்சு. எங்கள் வீட்டில் என்னை திட்டுன்னு திட்டி குமிச்சிட்டாங்க. ஒரு பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம ரொம்ப திட்டாங்க. நமக்கு சேடாக போச்சு. நீங்களாவது கொஞ்சம் கற்காமல் சீக்கிரமாக எடுத்துருங்க. அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சு பாலை நல்லா ஊற்றிக்கலாம். அரை லிட்டர் பாலையும் நல்லா ஊற்றினதுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்க வர கிண்டி விட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். ஒரு அல்வா கேட்ட குற்றத்துக்காக எண்ணெயவே தீயரிக்க விட்டாங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரஸ்கை போட்டுக்கலாம். ரஸ்கை போட்டு நல்லா ரஸ்கை பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரஸ்க்கு நல்லா பாலில் மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரஸ்க்கு நல்லா பாலில் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம்.
ரஸ்க்கு நல்லா பாலில் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் சீனி கொஞ்சம் தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீனி எல்லா கூடவும் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கேசரி பொடி கிண்டி விட்டுட்டு லைட்டாக கலர் வரதுக்கு லைட்டாக கொஞ்சம் கேசரி பொடி போட்டுக்கலாம். கேசரி பொடியை போட்டுட்டு கேசரி பொடி மிக்ஸ் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சீனியை வெளியே போட்டுக்கலாம். நல்லா கரண்டி எடுத்துக்கிண்டு சீனியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு அடுப்பு வந்துருச்சு. ஊதி ஊதி கண்ணில் ஃபுல்லாக ஒரே தண்ணி. அப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிண்டி விடு சுத்தி. ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம நாய்க்குட்டி வாலாடிகிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சமாக வச்சுட்டு அந்த பக்கம் இருந்தது பார்த்தா இங்கே ஒய்ஃபு குட்டி பிள்ளை மாதிரி கரண்டியில் இருக்கிற எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பண்ணுங்க